வார்த்தை உங்களை நோக்கி வருது பார்த்தீங்களா? அது அநேக நேரத்தில் நம்முடைய மனது வந்து வேதனைப்படலாம், நடக்குமா நடக்காம வேதனைப்படலாம். ஆனால் உள்ள ஸ்டெடியாக இருக்கு. ஸ்டெடியாக இருந்தீங்கன்னா தேவன் எதை வாக்கு பண்ணினாரோ அது கட்டாயம் பிறக்கும். இயேசு கிறிஸ்துவனுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாய் ஆகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாய் யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாய் யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனத்தின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் 4 காரியம் செய்கிறார். ஒரு ஆம்பளை பிள்ளை பிறக்கும், அந்த ஆம்பளை பிள்ளைக்கு பேர் இயேசுன்னு பேரிடு, அவர் ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார் என்று வேத வாக்கியம் சொன்னதெல்லாம் நிறைவேறும். யோசேப்பு அப்படி நம்புறான். ஆண்டோட வார்த்தை வந்துச்சுன்னா கேள்வி கேட்கக்கூடாது, விசுவாசிக்கணும், ஒபே பண்ணணும். இது வரைக்கும் ஆண்டவர் அறியாத குடும்பத்தில் வர்றீங்களா? எங்கள் சொந்தக்காரன் என்ன பண்ணுவாங்க, அவங்க என்ன செய்வாங்க, நாளைக்கு கல்யாணத்துக்குள்ள வந்து நிக்காட்ட என்ன ஆகுறது, பொண்ணு கொடுக்கலன்னு என்ன ஆகுறது? நான் மாப்பிள்ளை பார்த்தாரேன், பொண்ணு பார்த்தாரேன். கர்த்தர் சொல்றாரா அப்படி ஒபே பண்ணணும். அதாங்க ஃபெய்த்து. ஒரு வசனம் வருதா, குழந்தை பிறக்கான சாத்தியம் இல்லை, டாக்டர் சொல்லிட்டாங்க இனிமே குழந்தை பிறக்கான்ட்டாரு, உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான்னு சொல்றதா, அப்படி விசுவாச்சிடணும். இது எங்கள் வீட்டுக்காரு, அதெல்லாம் பேசப்படாது. உங்கள் வீட்டுக்கார் மூலமே உனக்கு குழந்தை பிறக்கும். அதான் சிம்பிள் ஃபெய்த்து. பாவம் மட்டும் இல்லைங்க, எல்லா காரியத்தையும் கர்த்தர் விடுவிப்பாருங்க. தேவையானது என்னது? ஒபீடியன்ஸ். விசுவாசிக்கணும், கீழ்ப்படியணும், அற்புதம் நடந்துடும். லூக்கா சுவிசேஷம் போங்க. லூக்கா 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். முதல்ல யோசேப்போட ரெஸ்பான்ஸ் வேற மாதிரி இருக்கு, எந்த லாஜிக்கும் கிடையாது, ஒபே பண்றாங்க. இங்கே மரியாளோட ரெஸ்பான்ஸ், அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்ட. ஃபர்ஸ்ட் வந்தோடனே ஒரு வாழ்த்துது, கிருபை பெற்றவளேங்கிறார். எல்லாம் கவனிங்க, முழு நியூ டெஸ்டமெண்ட்ல இந்த ஹைலி ஃபேவர்டுங்கிற வார்த்தை 2 இடத்துல இருக்கு. முழு புதிய ஏற்பாட்டில் 2 இடத்துல இந்த ஹைலி ஃபேவர்டு இருக்கு. ஒன்று மரியாளுக்கு சொன்னது, ஒன்று மரியாதை பற்றி தேவதூதன் சொன்னது ஹைலி ஃபேவர்டுங்கிற வார்த்தை, இன்னொன்று உங்களை பார்த்து சொன்னது. எபேசியர் 1:5 சொல்லுது, பிரியமானவருக்குள் தேவன் தந்தரின, தமிழில் மொழிபெயர்க்கல, ஆங்கில பைபிளில் we are accepted in the beloved இருக்கு. பிரியமானவருக்குள் தேவன் உங்களை ஏற்றுக்கொண்டிருக்க. இந்த 2 இடத்துல இந்த கரிட்டுங்கிற வார்த்தை வருது, எங்கேயுமே வரல. கவனிக்கிறீங்க? மரியாள்கிட்ட வார்த்தை வருது, அவ கிருபை பெற்றவள். அதுக்கப்புறம் கிருபை பெற்றவள் யார்? நீங்க. இன்னொன்று சொல்றேன், முழு புதிய ஏற்பாட்டில் 2 இடத்துல தான் பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல் வருவாருங்கிற 2 இடத்துல இருக்கு. அந்த மேலே வந்து தங்குவார்னு இருக்கு பார்த்தீங்களா? ஒன்று மரியாள், இன்னொன்று அப்போஸ்தலர் 1:8. நான் சொன்னது புரியுதுங்களா? உன்னதத்தின் பெலன் உங்கள் மேலே வருன்றிருக்கு பார்த்தீங்களா? கிருபை பெற்றவர்கள் மேலே உன்னதத்தின் பெலன் வந்து நிற்குது. எதுக்கு நிற்குதுன்னா, வார்த்தை பேசப்படும் பொழுது ஒரு ரிசல்ட் வருவதற்காக வந்து நிற்குது. தேவனோட வார்த்தையின் வல்லமையும் ஆவியின் வல்லமையும் இணையும் பொழுது அந்த இடத்துல வாக்குத்தத்தம் வந்து மாம்சமாக மாறுது. தேவனுடைய கிருபையை பற்றி இருக்கு, தேவ ஆவியானுடைய அருள் மாதிரி உங்கள் மேலே இருக்குன்னா, ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கன்னா, வார்த்தை ரிலீஸ் ஆகுதுன்னா, மரியாள் மாதிரி எந்த சந்தேகம் இல்லாமல் வார்த்தையின்படியே ஆக கடவுது. நம்மளோட வார்த்தை விசுவாசிக்கிறீங்கன்னா அற்புதம் வெளியே வந்துடும். உடனே நடக்காது. நான் சேட்டங்க நாளைக்கு, எல்லாமே பீரியட்னு ஒன்று இருக்கு. எந்த வாக்குத்தத்தம் நிறைவேறதுக்கு ஒரு பீரியட் ஆஃப் டைம்னு ஒன்று இருக்கு. மரியாதை விசுவாசிக்கிறாங்க, மரியாளுக்கு உடனே மார்னிங் சிக்னஸ் வரல. மார்னிங் சிக்னஸ்னா வாந்தி வரல, கொமட்டலை, அதெல்லாம் தெரியும் இல்லையா? ஆனால் நான் கன்சீவ் ஆகிட்டேன்னு விசுவாசிக்கிறாங்க. எந்த விதமான வெளி அடையாளம் இல்லைங்க, ஆனால் உள்ள ஜாய் இருக்குங்க, மகிழ்ச்சி இருக்குங்க, சந்தோஷம் இருக்குங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா கன்சீவ் வராங்க, நாசரேத்தில் இருக்காங்க.
நாசரேத்துலேருந்து எருசு பெத்லகேம் வராங்க. கிட்டத்தட்ட 157 கிலோமீட்டர், 97 மைல். அது 157 கிலோமீட்டர். நான் கூகுள் மேப்பில் போட்டு பார்த்தேன் எத்தனை கிலோமீட்டர் வருதுன்னு. 157 கிலோமீட்டர். மதுரையிலேருந்து திருநெல்வேலி தூரம். திருநெல்வேலி காட்டிலும் கொஞ்சம் தூரம், கொஞ்சம் தள்ளி தூரம். அன்றைக்கி பைபாஸ் ஃபோட்ராக்க கிடையாது. சாதாரண மண் சாலையில் ஒரு கழுதை மேலே அந்த அம்மா வர்றாங்க. யோசேப்பு 155 கிலோமீட்டர் நடந்து வர்றாங்க. சில அற்புதங்கள் நடக்கும் பொழுது சில இன்கன்வீனியன்ஸ் இருக்கிறோம். வார்த்தை உங்களை நோக்கி வருது பார்த்தீங்களா? அது அநேக நேரத்தில் நம்முடைய மனது வேதனைப்படலாம். நடக்குமா நடக்காமல் வேதனைப்படலாம். ஆனால் உள்ள ஸ்டெடியாக இருங்க. ஸ்டெடியாக இருந்தீங்கன்னா தேவன் எதை வாக்கு பண்ணினாரோ அது கட்டாயம் பிறக்கும். அது குழந்தையாக பிறக்கும், சந்தோஷமாக பிறக்கும், சமாதானமாக பிறக்கும். ஏன்னா வெறும் பாவம் மன்னிப்பு மட்டும் கிடையாது, எல்லாமே பிறக்கும். பாவம் மன்னிப்பு பரலோகங்க இங்கே இருக்குங்க. அதனால தான் எல்லாம் கவனிங்க. எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறேன். நல்லா இருந்தால் தான் நல்லா இருக்கேன்னு சொல்லுவீங்க. சரியில்லைங்க, சரீரம் சரியில்லைங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு சந்தோஷம் இல்லைன்னு அர்த்தம். முழு மனிதனுக்கு வேண்டிய முழு சந்தோஷத்தை கொடுக்குறார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன? விசுவாசிக்கணும், கீழ்ப்படிக்கணும். இன்னொரு காரியம், அற்புதத்தை பெறணும். ஒரு பிள்ளை கன்சீவ் ஆயிட்டார். கன்சீவ் ஆனதுக்கப்புறம் அவரோட உணவு முறை மாறி தெரியுமா? கண்டதெல்லாம் சாப்பிட முடியாது. உங்களுடைய சிஸ்டமே மாறிடும். கண்டதை சாப்பிட முடியாது, சூடாக சாப்பிட முடியாது, அபாசன் ஆயிரும். சொல்கிறாங்கல்ல, சிலது சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க. ரொம்ப சூடு வந்துச்சுன்னா தாங்காது. எடுக்கிற இன்டேக் மாறிடுது, உணவு முறை மாறிடுது. எது குழந்தைக்கு நல்லதோ அது மட்டும்தான் சாப்பிட்றாங்க. தனக்கு நல்லதுங்கிறது முக்கியம் இல்லை, அது குழந்தைக்கு நல்லதா அவங்க பார்க்குறாங்க. இப்போ வசனம் உள்ளே வந்துருச்சா? ஏற்றுக்கிட்டீங்களா? எதை கேட்டாலும் உள்ளே இருக்கிற அந்த குழந்தைக்கு முக்கியமானு பார்க்கணும். உள்ள ஒரு வசனம் போச்சு, அந்த கருவுக்கு நான் கேட்கறது முக்கியமா அப்படின்னு பார்க்கணும். முக்கியங்க. அதுதான் வார்த்தை கீழ்ப்படுகிறீங்க அர்த்தம். உள்ள மனதில் கருத்தரிக்கணும் முக்கியம். அது மட்டும் இல்லை, கன்சீவ் பண்ணதுக்கப்புறம் பிள்ளை பெருகிற வர வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. நம்ம நாட்டில் வெயிட் பண்ணுவாங்க, மேலை நாடுகளில் ரூம் ரெடி பண்ணிடுவாங்க. தொட்டில் ரெடி பண்ணிடுவாங்க, ட்ரெஸ் ரெடி பண்ணிடுவாங்க, அந்த பிள்ளைக்கான எல்லாமே ரெடியாக இருக்கும். வந்தவொடனே அந்த ரூம் கொண்டு போயிடுவாங்க. ஒரு காரியத்தை தேவன்கிட்ட விசுவாசிக்கிறீங்கன்னா அது பெறுவதற்கு, அது நிற்பதற்கு நீங்கள் ரூமை உருவாக்கியிருக்கணும். ரூம்னா மனதில் ரூம் ரெடியாக இருக்கணும், ரெடியாக நிற்கணும். முதல் காரியம் விசுவாசிக்கணும். ரெண்டாவது காரியம் உபயோகப்படணும். என்ன நாளும் உபயோகப்படணும்.